வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் 1 மணி செய்திகள். விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். குறுக்கு வழியில் அடைய நினைக்கும் எந்த ஒரு பொருளும் பதவியும் நிலைக்காது என்பதற்கு உதாரணம் அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு நீதிமன்றம் அளித்த தடை. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் பேச்சு. பங்குனி மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு பல்வேறு சிவாலயங்களில் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: குறுக்கு வழியில் அடைய நினைக்கும் எந்த ஒரு பொருளும் பதவியும் நிலைக்காது என்பதற்கு உதாரணமாக அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தலுக்கு நீதிமன்றம் அளித்த தடை அமைந்துள்ளது. அதிமுகவின் உண்மையான விசுவாசிகள் ஜெயலலிதாவை மட்டுமே கட்சி நிரந்தர பொதுச் செயலாளர்கள் என்று இன்று அளவும் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பதவியை குறுக்கு வழியில் தனது சுயநலத்திற்காக அபகரிக்க செய்ய முயற்சித்த ஒரு சுயநல கூட்டத்திற்கு ஜெயலலிதா ஆன்மா கொடுத்த சாட்டை அடி இந்த தடையாகும். ஜெயலலிதா தனது உண்மையான விசுவாசியாக சுட்டிக்காட்டிய கட்சி ஒருங்கிணைப்பாளர், கட்சி பொருளாளர், முன்னாள் முதலமைச்சர் OPS கரத்தை என்றும் வலுப்படுத்த புதுவை மாநில கழகமும் தொண்டர்களும் துணை நிற்போம் என உறுதி அளித்து இந்த நீதிமன்ற தடையை வரவேற்று மகிழ்கிறோம். இவ்வாறு ஓம் சக்தி சேகர் அறிக்கையில் கூறியுள்ளார். காலாப்பட்டு ஆலங்குப்பம் வார்டு சஞ்சீவி நகர் அரசு ஆரம்ப பள்ளி பராமரிப்பு பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் அவர்கள் துவக்கி வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆலங்குப்பம் வார்டு சஞ்சீவி நகர் அரசு ஆரம்ப பள்ளியில் வகுப்பறைகள், கழிவறைகள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் விதமாக ரூபாய் 14,78,000 மதிப்பிலான பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் அவர்கள் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். விழாவிற்கு வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு சஞ்சீவி நகர் அரசு ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் கிராம பஞ்சாயத்தார் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இவ்விழாவில் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், சஞ்சீவி நகர் கிராம பஞ்சாயத்தார், பொதுமக்கள், மகளிர் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இனிமேல் ஒரு டேங்க் கட்டிட்டா போதும். இதுக்கப்புறம் ஒரு 40-50 வருஷத்துக்கு பைப் லைன் புதுசாக போகும். எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஜல்சக்தியிலேருந்து மத்திய அரசு நிதியிலேருந்து போட்டு சிஎம் வந்து இந்த பட்ஜெட் புக்லேயே அறிவிச்சு பிலோ -1.5 எடுத்துக்கிறாங்க. அப்போ அதில் சேவிங்ஸ் அமௌண்ட் இருக்கும். அந்த ஒர்க்கில் இருக்கிற ஒர்க்கை எடுத்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்க. அவங்க தேங்காய்திட்டு பகுதியில் அருட்பெரும் ஜோதி நகர் விரிவு மற்றும் செல்வா நகர் விரிவு பகுதிகளில் தெருவிளக்கு மின்கள் அமைத்து கொடுத்ததற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் அருட்பெரும் ஜோதி நகர விரிவு மற்றும் செல்வா நகர் விரிவு அமைந்துள்ளது. அந்த பகுதியில் பல ஆண்டுகளாக தெரு மின்விளக்கு இல்லாமல் குடியிருப்பு வாசிகள் பெரும் அவதிப்பட்டு வந்தனர். இது குறித்து அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரிடம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோரிக்கையாக வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்று போர்க்கால அடிப்படையில் தெரு மின் விளக்குகள் அமைத்து கொடுத்தார். அதற்கான பாராட்டு விழா அந்த பகுதியில் நடைபெற்றது. ஒருங்கிணைந்த குடியிருப்போர் நலசங்க தலைவர் ரங்கா சண்முகம், செயலாளர் வெங்கடேசன், பொருளாளர் ராஜன் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் அந்த பகுதியில் நிரந்தரமான சாலை வசதி மற்றும் கழிவு நீர் வாய்க்கால் வசதி அமைத்து தரவும் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அனைவருக்கும் என்னுடைய பணிவு கடந்த இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு படிப்படியாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு புதுச்சேரி உலகத்தரம் வாய்ந்த செமி ஆனியான் சானிட்டரி நாப்கினுக்கு மாறிக்கொள்ளுங்கள். ஒரே நாப்கின் போதும் ஒரு நாள் முழுவதுக்கும் 5 டெக்னாலஜி இருக்கு. உலகத்தரம் வாய்ந்த ஆர்கானிக் செமி ஆனியன் நாப்கின் இந்தியாவில் முதல் முறையாக 8-in-1 ஆனியன் பேட்ஸ். சுதந்திரமா ஆனந்தமா நம்மளோட பீரியட்ஸை கொண்டாடலாம் ஃபெமி இருந்தால். அப்படி என்ன ஸ்பெஷல் ஃபெமியில்? துணியிலிருந்து சானிட்டரி நாப்கினுக்கு நம்மளை மாற்றிட்டாங்க.
சானிட்டரி நாப்கின்லேருந்து ஹைஜீன் குவாலிட்டிக்கு இப்போ மாறிட்டு இருக்கிறோம். நிறைய பெண்கள் மாறிக்கிட்டு இருக்கிறோம். என்ன காரணம்? ஆர்கானிக் மற்றும் இன்ஃப்ராரெட் ஸ்ட்ரிப் கொண்டது. பெண்களே, இது மாற்றத்திற்கான நேரம். மாற்றிக்கொள்ளுங்கள். செமி ஆனியன் சானிட்டரி நாப்கினுக்கு மாறிக்கொள்ளுங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் செமி ஆனியன் சானிட்டரி நாப்கினை ஆர்டர் செய்து இருந்த இடத்திலிருந்தே பெற்றுக்கொள்ளலாம். செமி ஹெல்த் கேரின் ஆனியன் பேட். நந்தா ட்ரேடர்ஸ் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் டீலர். நம்பர் 1/36 நாகரத்னா இல்லம், மெயின் ரோட், லாஸ்பெட், புதுச்சேரி. Contact 84280-65656 and 84893-65656. செய்திகள் தொடர்கின்றன. திண்டிவனம் அடுத்த பெரிய தச்சூர் அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவாலயத்தில் பங்குனி மாத பிரதோஷ விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பெரிய தச்சூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவாலயத்தில் பங்குனி மாத பிரதோஷ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்திகீஸ்வரர், மூலவர் அன்னபூரணி, அகதீஸ்வரர் ஆகிய சுவாமிகளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட உற்சவ மூர்த்தி கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீ குரு பரிகார ஸ்தலமான முன்னூர் ஸ்ரீ பிரகன் நாயகி சமேத ஆட வல்லீஸ்வரர் திருக்கோவிலில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு பங்குனி மாத சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. ஸ்ரீ குரு பரிகார ஸ்தலமான முன்னூர் ஸ்ரீ பிரகன் நாயகி சமேத ஆட வல்லீஸ்வரர் திருக்கோவிலின் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் அறங்காவலர் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கெண்டியாங்குப்பம் கிராமத்தில் நடைபெற்றது. விழுப்புரம் கிழக்கு மாவட்ட கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கெண்டியாங்குப்பம் கிராமத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டமானது அமமுக கட்சி பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களின் ஆணைக்கிணங்க விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் ஆணையின்படியும் வானூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமமுக கழக அமைப்பு செயலாளர் கணபதி மற்றும் கழக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் விஸ்வநாதன் அவர்களின் ஆலோசனைப்படியும் கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வாஞ்சிநாதன் அவர்களின் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசுகையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கட்சியை பலப்படுத்துவது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பூத் வாரியாக நிர்வாகிகளை நியமித்து கட்சியை பலப்படுத்துவதற்கான கூட்டமானது நடைபெற்றது. நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை கெண்டியாங்குப்பம் ஒன்றிய பொருளாளர் அஜித்குமார் கூட்டத்திற்கான ஏற்பாடை செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட பொருளாளர் சுகுமார், மாநில பொதுக்குழு உறுப்பினர் தன்ராஜ், மாவட்ட பொறியாளர் அணி செயலாளர் அருண் பிரகாஷ் மற்றும் கெண்டியாங்குப்பம் கிளை செயலாளர் பரசுராமன் மற்றும் விழுப்புரம் மாவட்ட கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய செயலாளர்கள், நகர பேரூர் மாவட்ட ஒன்றிய கிளை கழக ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் இறுதியில் கட்சியின் பயன்பாட்டிற்காக அமமுக விழுப்புரம் மாவட்ட கண்டமங்கலம் கிழக்கு ஒன்றியத்திற்கு 2 சக்கர வாகனம் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு தலைவர் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பழனி ஆகியோரின் தலைமையில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பாக மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம்
கூட்டம் நடைபெற்றது. இதில் விக்கிரவண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி, மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன், கூடுதல் ஆட்சியர் சித்ரா விஜயன், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்கள் சொக்கலிங்கம், RS வாசன், கலைச்செல்வி, சச்சிதானந்தம், விஜயகுமார், ஓம் சிவசக்திவேல், யோகேஸ்வரி, தனலட்சுமி, கண்மணி, அமுதா, உஷா, சங்கீதா, அரசி, தயாளன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குறுக்கு வழியில் அடைய நினைக்கும் எந்த ஒரு பொருளும் பதவியும் நிலைக்காது என்பதற்கு உதாரணம் அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு நீதிமன்றம் அளித்த தடை. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் பேச்சு. பங்குனி மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு பல்வேறு சிவாலயங்களில் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரபாவதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.